இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 18ஆம் தேதியோட டியர் பார்க்க போகிறோம், சனிக்கிழமை. சரிங்களா? இதில் நமக்கு என்ன சொல்ல வரோன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம 6 மணி ரிசல்ட்டுக்கு நம்ம வீடியோ போட முடியாமல் போச்சு. நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம அதை வந்து நம்ம மேக் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம இந்த ஒரு 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 ட்ராவையும் நம்ம ஒட்டுக்கு போய் கொடுக்குறோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீடியோவே நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு இந்த 2 நாளைக்கு கண்டிப்பாக இப்படி தான் வீடியோ வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ஷோவுக்கும் நமக்கு வின்னிங் வந்துடும். ஆனால் இந்த டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாள் மட்டும் நான் வெளியூர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நம்ம அதை முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை நம்ம போனால் தான் ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை முடிச்சுட்டு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 18/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? டியர் நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு 1 மணி ஷோவுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு இதில் என்ன நம்பர் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்கள். ஏன்னா இது டெய்லி கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஷோவுக்கும் போடுற மாதிரி கெஸ்ஸிங் இல்லை. இது வந்து நம்ம எப்படி எடுத்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நேற்று அடிக்கப்பட்ட 1 மணி ஷோ, இன்றைக்கி 2 1 மணி ஷோவுடைய ரிசல்ட்டு, 2 1 மணி ஷோவோட ரிசல்ட்டை நம்ம எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? அது எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். நேற்று 1 மணி, முந்தின நாள் 1 மணி 2 நம்பரையும் சேர்த்து தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ இதை கொண்டு வரும்போது நமக்கு ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். 2 நம்பர் அழகாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நமக்கு ஏ போர்டு 6ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு எதுவும் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர், 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதனால் அங்கே 2 நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3ன்னு கொடுக்கலாம், 4க்கு 6ன்னு கொடுக்கலாம். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 4ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 6ஆம் நம்பர் வந்துடும். அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வரும். சரிங்களா? இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு ஏ போர்டில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. எதனால் வருது அப்படின்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 1ஆம் நம்பர் அடிச்சுக்காங்க. திரும்ப நமக்கு அதே இடத்துல 1ஆம் நம்பர் வர மாதிரி தான் காமிக்குது. வருதான்னு பார்த்தீங்க, எனக்கு திரும்ப உனக்கு 1ஆம் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. சரிங்களா? அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் 1ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர். சரிங்களா? 1க்கு 5ன்னு செட் ஆகலாம். அது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 4ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வருது. அதாவது நம்மனா 641 அப்படின்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா 330 350ன்னு எதிர்பார்க்குறோம். மறுபடியும் 50 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 8 மணி ஷோவில் நமக்கு என்ன அடித்தாங்க, 450ன்னு அடித்தாங்க இல்லையா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 350 614ங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி 6 மணி ஷோ, 6 மணி ஷோவுக்கு நம்ம எப்படி கொண்டு வரோம்னா 28 605, அதே மாதிரி 390 66, இதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் 6 மணி ஷோ. 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும், அது நான் பார்த்துடலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர். எதனால் 4 நம்பர் அடிக்கிறாங்க அப்படின்னா, நேற்று வந்து 0 கொடுத்துருந்தாங்க இல்லையா? 0க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 6க்கு 0ன்னு அடிக்கிறாங்க. 6க்கு 0ன்னா அப்போ அதே மாதிரி 0க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ராவில் வரணும்னு தான் எனக்கு தோணுது நாளைக்கு. சரிங்களா? எனக்கு 2 ட்ராவிலையும் வரும். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து கொடுக்குறோம் பாருங்கள். இந்த ட்ராவிலையும் 4 நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த ட்ராவிலையும் 4 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அடுத்த ட்ராவிலையும் 4 நம்பர் கொடுப்பேன். ஏன்னா தொடர்ந்து அது வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே வந்து கெஸ்ஸிங் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகும், இந்த மாதிரி தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடைசியில் நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். எனக்கு திரும்ப 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க. ஆமாம், ஏதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 6க்கு 0 6ங்கிற நம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து நேற்று அடிக்கப்பட்ட பாருங்கள் 605 + 0 2 நம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்காங்க. தெரியுதா? நமக்கு புரியுதுங்களா? 6ஆம் நம்பர் 605ன்னு அடிச்சிருக்காங்க. அந்த நம்பர் அப்படியே எடுத்து 066ன்னு அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா?
2 நம்பருமே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அது கொடுக்குறோம். அது வந்து உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 7 நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6க்கு 7 அப்படின்னு வருமா, ஆனால் கட்டாயமாக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி 6க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா திரும்ப அதே இடத்துல 0வும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வருதா அப்படிங்கிறது பாருங்கள். 6க்கு 0வாக மறுபடியும் திரும்ப கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 0க்கு 6, 6க்கு 0 அவ்வளோதான். மாற்றி அப்படியே கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொடுக்காம விட்றதில்ல. ஏன்னா ஏற்கனவே அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. சரிங்களா? தொடர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. அங்கேயும் வந்து 410ங்கிற நம்பரும் சரி, இப்போ அடிக்கப்பட்ட வந்து 450 சரி, எல்லாமே உங்களுக்கு அது மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க. 0 0 0 0 6 5 0 6 5 0 6 4 அவ்வளோதான். இது எல்லாமே இப்படி மேட்ச் பண்ணி தான் ஆடிக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஒரு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 2ஆம் நம்பர் வருதுன்னா, 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 6க்கு 2ங்கிற நம்பர் எப்போயுமே எவர் கிரீன் பேட்டர்ன் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகிரும். சரிங்களா? அதனால தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து காலையில் 410, அதுக்கப்புறம் 066 450. சரிங்களா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதே மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம 0க்கு 6, 6க்கு 0 இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 0க்கு 6, 6க்கு 0 அவ்வளோதான். 2 நம்பர் அப்படி தான் மாற்றி அடிக்குங்க. அதே மெத்தடை தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதனாலனா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்தது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 6 மணி ஷோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 61 65 2, அதாவது 652. அதே மாதிரி 51 450. சரிங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாளைக்கு 8 மணி ஷோவுக்கு எப்படி மேட்ச் ஆகுது? 8 மணி ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தா எனக்கு 5ஆம் நம்பர். எதனால் அங்கே திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 4 நம்பர் கொடுத்தாங்க. 4க்கு 5 அப்படின்னு மேட்ச் ஆகுது. சரிங்களா? 4க்கு 5ஆம் நம்பர். ஏன்னா 5க்கு 4, 4க்கு 5 தான் கொடுக்குறாங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் கவனிக்கல. இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 5ஆம் நம்பர் வரும். 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரணும். அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னு 7ஆம் நம்பர் வரும். எதனால் 7ஆம் நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரியா? அந்த மாதிரி 4க்கு 7 ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருது, உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நாளைக்கு 8 மணி ஷோவில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். ஏன்னா நமக்கு தொடர்ந்து பாருங்கள் 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 5ஆம் நம்பர் திரும்ப 5 கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ராவில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நம்பர் சேஞ்ச் பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ட்ரா மட்டும்தான் நமக்கு மாறி இருக்குது. 410 அப்படிங்கிற ட்ரா மட்டும்தான். மற்றபடி 2 ட்ராவுமே சேம் மெத்தட் சேம் நம்பர் தான் ஆடிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி நமக்கு 5 7ங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. எதனாலனா இன்றைக்கி வந்து 5க்கு 3ன்னு கொடுப்பாங்க. 5க்கு 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி 3ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வருதா பாருங்கள். இல்லைன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப 5க்கு 3 5க்கு 2ங்கிற நம்பர் 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தட்டி தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது நம்பர் காமிக்குதா அப்படின்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டில். ஏன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் கொடுத்து சின்ன நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? சி போர்டில் வந்து நாளைக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இல்லைன்னா திரும்ப 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு இது 2 நம்பருமே ரொம்ப டவுட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் சி போர்டு மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம் சி போர்டு. ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 3 நாளைக்கு ஒரு 2 3 நாளைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். 2 3 நாள் கழிச்சு கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இதே மாதிரி 3 ட்ரா தான் வரும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கும் அப்படி தான் வரும். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கும் நான் வெளியில் போய்ட்டுனா போட முடியாது. ஒவ்வொரு ட்ராவுக்கும் நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 ட்ரா மட்டும் கழிச்சு நான் வந்து போட்டுறேன். சரிங்களா? ஒரு 2 நாள் மட்டும். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு மேக்ஸிமம் டக்குன்னு வீடியோ போட்டு விட்டுறேன். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணால் போய் தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும். இதில் அதான் ஆல் போர்டை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆல் போர்டு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு இதுலேயும் வந்து நமக்கு இதில் வந்து 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் அதே மாதிரி
4ஆம் நம்பர் 2 நம்பர் இதில் ஸ்ட்ராங்காக வருது. இதில் வந்து எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப அதே தான் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.